தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்தோட இன்றைய உத்தரவு என்ன? நீட் மருத்துவக் கல்லூரிகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு சம்பந்தமாக மத்திய அரசு ஒரு அவசர சட்டம் பிறப்பித்திருந்தது. இதிலே இந்த வருடத்துக்கு மட்டும் நீட் அல்லாமல் மாநில அரசுகள் தாங்களாகவே தேர்வு நடத்தியோ அல்லது கவுன்சிலிங் 12வது வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்தியோ மாணவர்களை சேர்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே அந்த முறையை பின்பற்றி தற்போது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு சேர்க்கை முடிந்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே தான் இந்த அவசர சட்டம் செல்லாது. உச்சநீதிமன்றத்தின் நீட் வழக்கு தீர்ப்புக்கு எதிரானது. ஆகவே அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்திலே நடந்த போது இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே எதிர்ப்பது போல இருக்கிறது. ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என பல்வேறு வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். இருந்த போதும் மத்திய அரசு சார்பிலே அட்டர்னி ஜெனரலான முகுல் ரோத்தகி ஆஜராகி இந்த வருடத்துக்கு மட்டுமே விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பல்வேறு மாநிலங்கள் ஏற்கனவே நீட் வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே மருத்துவக் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்திவிட்டன அல்லது தேர்வு தேதியை அறிவித்துவிட்டன. ஆகவே மாணவர்களின் நலன் கருதியே இப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதற்கிடையே பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களின் கருத்துக்களையும் கேட்ட பின்னர் உச்சநீதிமன்றம் இன்று தனது தீர்ப்பிலே இந்த நீட் அவசர சட்டத்துக்கு தடை கிடையாது என்று அறிவித்துவிட்டது. நீதிபதிகள் அனில் தவே, சிவகீர்த்தி சிங் மற்றும் ஆதர்ஷ்குமார் கோயல் இந்த வழக்கை விசாரித்து இன்று இந்த முக்கியமான தீர்ப்பை சற்று முன் வெளியிட்டார்கள். கணபதி, இந்த தீர்ப்பின் மூலம் தமிழக மருத்துவ மாணவர் சேர்க்கையில ஏதாவது தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது இப்போது ஒருவேளை இந்த அவசர சட்டம் தடை செய்யப்பட்டிருந்தால் தமிழகத்திலே மருத்துவக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கையிலே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே தமிழகத்திலே கவுன்சிலிங் முறையிலே 12வது வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலே மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. மாணவர் சேர்க்கை முழுவதுமாக முடிந்துவிட்டது என்று கூட இன்று உச்சநீதிமன்றத்திலே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று உச்சநீதிமன்றம் அந்த அவசர சட்டத்தை தடை செய்திருந்தால் மாணவர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். நீட் 2வது பிரிவு தேர்வும் தற்போது நடக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே மாணவர்கள் பெருமளவு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பார்கள். ஆகவே மாணவர்களின் நலன் கருதியே இந்த விஷயத்திலே தடை ஏதும் விதிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து இந்த வழக்கின் மற்ற விசாரணைகளை பின்னர் நடத்திக் கொள்ளலாம் என முடிவு செய்துவிட்டது.